இன்று வரையில் இந்தியாவின் பிரம்மாண்ட மாணிக்கங்களில் ஒன்று அதன் மகுடத்திலே மின்னிக் கொண்டிருக்கிறது என்றால் அது ஆரியபட்டா என்கின்ற அந்த சாட்டிலைட், நம்முடைய முதல் செயற்கைக்கோள். இயற்கைக்கோள் சந்திரனுக்கு இணையாக புவியை சுற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. முதலில் செயற்கைக்கோள் ஒன்றை ஏவிய பெருமை சோவியத் யூனியனை சேரும். 1957 சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் என்கின்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி இந்த புவியில் முதலில் செயற்கைக்கோள் என்கிற வரலாறை தொடங்கி வைக்கிறது. அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த சோவியத் விஞ்ஞானிகள் தி அப்பர் அட்மாஸ்பியர் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை எழுதியவர் இந்திய அறிஞர் எஸ்கே மித்ரா என்கிற ஒரு அறிஞர். அந்த அறிஞர் எழுதிய புத்தகம் எங்களுக்கு உதவியதால் நாங்கள் இந்தியாவுக்கு எப்போது வேண்டுமானாலும் இந்த விண்வெளித்துறையில் உதவ தயாராக இருக்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள். அதனை பற்றி நேரு கேள்விப்படுகிறார். சோசலிசவாதியான நம்முடைய முதல் பிரதமர் நேரு உடனே எஸ்கே மித்ராவை அழைத்து பேசுகின்றார். இந்தியாவில் விண்வெளியியல் என்கிற தனித்துறை தொடங்குகின்றது. ஆனால் 1975 இந்தியா ஒரு சேட்டலைட்டை நம்முடைய விண்வெளிக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்திரா காந்தி அரசு முடிவு செய்து UR ராவ் எனும் அறிஞரை அழைத்து பேசுகிறார்கள். அப்போது சதீஷ் தவன் நம்முடைய இஸ்ரோவின் தலைவராக இருக்கிறார். UR ராவிடம் இந்திரா காந்தி சொன்னார், எல்லா நாடுகளும் பிற நாடுகளிலேயே சேட்டலைட்டுகளை வாங்கி அப்படியே பிற நாடுகள் மண்ணிலிருந்து அனுப்பி கொண்டிருக்கிறார்களே, அதுபோல் நாமும் செய்து விடலாமா என்று கேட்டபொழுது UR ராவ், நாம் ஏன் அப்படி செய்ய வேண்டும், நம் நாட்டிலே அதை தயாரிக்க முடியாதா என்று ஒரு சவால் விடுகிறார். 15 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படுகிறது. இஸ்ரோ விஞ்ஞானிகள் 8 நாட்களில் உருவாக்கி காட்டுகிறார்கள் ஒரு மாதிரியை. அசந்து போகிறார் இந்திரா. அதற்கு பின்புலத்தில் இருந்து நமக்கு உதவி செய்து ஆரியபட்டாவை தான் ஏற்றுக்கொண்டு கப்பஸ்டின் யார் என்கிற லான்ச்சிங் சைட் மூலம் காஸ்மாஸ் 3M ராக்கெட்டிலே வைத்து விண்வெளிக்கு அனுப்பி 1975 ஏப்ரல் 19 அன்று இந்திய சாதனையை நிகழ்த்தி காட்டுவதற்கு நம் தோழனாக நின்று உதவியதுதான் சோவியத் அறிவியல்.